வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறோங்க. வீட்டிற்கு காகம் வந்தால் என்ன பலன் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இல்லைங்களா, வந்தவன் நல்லது நடக்கும். ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றப்போ கெட்டது நடக்கும் இல்லைங்களா. ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி பலன் இருக்குது. அதன்படி நமது பெரியவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கூறும்போது அதில் ஒன்றும் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. வாசலுக்கு வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுனா மகாலட்சுமி வருவதுக்காக அப்போல்லாம் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க இல்லையா. தண்ணி தெளித்து கோலம் போடுறோம், வீட்டில் விளக்கேற்றுன்றதுக்கு பாசிட்டிவிட்டின்றதுக்காக மந்திரங்கள் சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்கிறதே கிடையாது இல்லைங்களா. வீடு கட்டும் போதும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் வீட்டிற்கு காகம் வந்து நல்லதா கெட்டதா, இப்படி காகம் வர்றதால என்ன பயன், என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவில் சில நம்பிக்கைகளில் காகங்கள் ஆவி உலகம் அல்லது முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாக கருதப்படுது. நம்ம வீட்டில் இறந்த ஆத்மாக்கள், இறந்த மூதாதையர்கள் அவங்கெல்லாம் காகத்தின் உருவமாக நம்ம வீட்டுக்கு வராங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம் இல்லையா. காகங்கள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது நீங்கள் அந்த வர வழக்கம் உங்ககிட்ட இருக்குன்றாலோ இல்லை இப்போது காகம் வந்து அடிக்கடி உங்கள் வீட்டு ஜன்னலில் தட்டுற மாதிரியோ விடாப்படியாக உங்களுக்கு காகம் வந்து வீட்டில் கத்துற மாதிரியோ கூப்பிட்டே இருக்கிற மாதிரியோ வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு இறந்தவங்க வராங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வாஸ்துவின்படி பொதுவாக பறவைகள் செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கறதா கருதப்படுதுங்க. உங்கள் வீட்டுக்கு வரும் காகம் வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்கலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் சந்தோஷம் பொங்கும் போதும் கஷ்டங்கள்லாம் குறையும் போது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ கூட இருக்கலாம். உங்கள் வீட்டை சுற்றி காகம் கத்துது, உங்கள் வீட்டை சுற்றி காகம் வந்து கத்திட்டு பறந்து ஒரு இடத்துல சொல்லாமல் வீடு 4 மூலையும் சுற்றி கத்திட்டே இருக்கா, காகம் கத்துறது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்றப்போ உங்கள் வீடு தேடி ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது ஒரு அறிகுறி. வீடை சுற்றி காகம் கத்தவே கூடாதுங்க. சில கலாச்சாரங்களில் காகம் வந்து எதிர்மறை ஆட்சியில் உறிஞ்சதாக கூட நம்பப்படுதுங்க. காகம் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி இறந்து கிடந்துச்சுன்றப்ப அது நல்ல ஒரு சகுனமே கிடையாது. முக்கியமாக காகம் வந்து ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வருதுன்றப்போ அது நல்லதுக்கு மட்டும்தான், கெட்டது கிடையவே கிடையாதுங்க. இப்போ காகம் உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வந்திருக்காங்க, உங்கள் வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் வந்திருக்காங்க, இனிமேல் உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இனிமேல் நல்லது மட்டும் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்டில் காகம் வந்து நுழையாது. எந்த வீட்டில் வந்து தெய்வத்தோட கடாட்சம் அதிகமாக இருக்கோ, எந்த வீட்டில் முன்னோர் வழிபாடு அதிகமாக இருக்கோ, எந்த வீட்டில் இறை சக்தியோட தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் மட்டும்தான் காகம் நுழையுமே. சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் எல்லா உயிரினங்கள் வராது. இது மாதிரி சிட்டுக்குருவி, பல்லி இது மாதிரிலாம் கூட எல்லார் வீட்லையும் வராதுங்க. காகம்ன்றது நம்ம முன்னோரோட ஒரு மறு உருவமாக பார்க்கப்படுது இல்லைங்களா. காகம் எந்த விலங்கு, அதாவது வீட்டுக்குள்ளே எந்த விலங்கு வந்தாலும் அது நல்ல அறிகுறியா கெட்ட அறிகுறியா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காகம் வீட்டுக்குள்ளே வர்றது நல்லது அறிகுறி மட்டும்தாங்க. நம்ம மனசில் ஒரு உயிரி வந்துட்டு போச்சுன்றப்போ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்லாம் தோணும். நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டுருக்கீன்றப்ப பட்டன் வந்து காகம் தலையில் அடைக்குதுன்றப்போ நல்ல இது கிடையாது. கொஞ்சம் அந்த நாளைக்கு கழிச்சு மறுநாள் கூட போகலாம் சரிங்களா. காகம் நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறப்ப காகம் வந்து எச்சமிடுது அப்படின்றப்போ அது நல்ல அறிகுறி. நீங்கள் போன விஷயம் 100% சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தங்க. காலையில் உங்கள் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி கத்திட்டே இருக்காங்கன்றப்போ உங்கள் வீட்டுக்கு யாரும் சொந்த பந்தங்கள் வரப்போகிறாங்க, நெருங்கிய உறவுகள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தங்க. உங்கள் வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்துனாங்க அப்படின்றப்ப நீங்கள் கவனமாக இருக்கும். நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தக்கூடாது. வீட்டில் கலகம் வரப்போது, பிரச்சனை வரப்போது, ஆபத்து வரப்போதுன்னு அர்த்தம், பெரிய நெருக்கடி வரப்போதுன்னு அர்த்தங்க. உங்கள் வீட்டோட தெற்கு பக்கத்தில் இன்னும் காகம் கத்துனாங்க அப்படின்றப்போ அது பயங்கரமான ஒரு அறிகுறியும், உங்கள் வீட்டில் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்காங்கன்னு ஒரு அர்த்தங்க. அதுவே உங்கள் காக்கை வந்து ரொட்டி அல்லது வேறு ஏதாச்சும் உணவுப் பொருளை வச்சிங்க அப்படின்றப்போ அதை ஆசையாக சாப்பிட்டு போகிறாங்கன்றப்போ முன்னொரு ஆசை பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் அமாவாசை என்ன சாப்பாடெலாம் வைக்கிறீங்கன்றப்போ அது அவங்க சாப்பாடு எடுக்காமல் போகிறாங்கன்றப்போ உங்கள் மேலே அதுவும் மிகப்பெரிய கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு குழந்தை இறந்துருந்தா கூட டெய்லியுமே சாப்பாடை எச்சப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கை அளவு காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் சந்ததியினரே எந்த ஒரு குறையுமே ரொம்ப சந்தோஷமாக வளமாக வாழ்வாங்க. நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வீட்டுக்குள்ளே காகம் வராங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்லது. வீடியோ முன்னாடி காகம் கரைஞ்சிட்டு இருக்காங்கன்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் கூடி இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. காகம் உணர்த்தும் சகுனம், எல்லா சகுனம் காகம் உணர்த்தும் நல்லது மட்டும்தான். அதனால் வீட்டில் காகம் கரைஞ்சிட்டு இருந்தாலோ இந்த மாதிரி முதலாவதாக நம்ம வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடியால் வச்சுட்டு சாப்பிட்டாங்க. திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். உடல் முழுவதும் கருப்பாக இருக்கிறதால கருப்பு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லைங்களா. ஆனால் வீட்டில் உள்ள விநாயகர், உங்கள் வீட்டில் வந்து காகம் வந்துட்டு போகிறாங்கன்னு ரொம்ப நல்லது. காலை எழுந்தோன்னு ஒரு பிஸ்கெட் கொஞ்சம் தண்ணி வைங்க. நம்மில் பலர் வந்து காகம் தலையில் தட்டுச்சு, காகம் எல்லாம் பயப்படுவோம். அதனால் நீங்கள் காகம் வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல சுகனம் மட்டும்தான் சரிங்களா. இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் பயனுள்ள பதிவாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.